நான் சொல்லட்டுங்களா? ஆனா நான் வந்து கரெக்டா வந்து முட்டி வந்து அடுக்கி வச்சுட்டு இருந்தேன். அரிசி, முட்டி எல்லாம் அடுக்கிட்டேன். புது முட்டி எனக்கு. நான் வந்து இந்த இந்த வருஷம் தான் வந்து எனக்கு போன வருஷம் நான் வந்தேன், பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால அந்த போன வருஷம் அந்த அக்கா வீட்ல அடுக்கி வச்சிருந்தேன். என் முட்டி வந்து உடச்சுக்கிட்டாங்க. வந்து கேட்டதுக்கு என் சட்டையை பிடிச்சி காலரை பிடிச்சி உன் மேலே தான் கேஸ் பண்ணுவோம், வாடா வாடான்னு கூப்பிட்டாங்க. நம்மளால வர முடியல. அதேமாரி தம்பி வீட்டுக்கு போனேன். தம்பி வீட்டுக்கு போயிட்டு பாலையெல்லாம் மொட்டை வடிகிற எல்லாம் பதினியெல்லாம் கீழே போட்டு அடித்து உடச்சி ஆளுங்க மரம் எல்லாத்தையும் போட்டு அடித்து போய் உங்கள் அம்மானு திட்டி கெட்டாதுலேயே வார்த்தை விட்டு பேசுகிறாங்க. இப்போ ஜிஹெச்சில் போய் அட்மிட் ஆகிருக்காங்க. இப்போ எந்த ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணுறாங்க? லால்குடி ஜிஹெச்சில். லால்குடி ஜிஹெச்லையா? எத்தனை போலீஸ் வந்தாங்க? 2 பேர் வந்தாங்க. யார் யார் வந்தாங்க? எஸ்ஐ ஒருத்தர். எஸ்ஐ பேர் என்ன? எஸ்ஐ பேர் பூபதி. பூபதி எஸ்ஐ. இன்னொருத்தர் பேர்? இன்னொருத்தர் பேர் தெரியல. ஒரு தான் 2 பேர் தான் வந்தாங்க. சரி. மரம் ஏறி அம்மா அப்பாவை பற்றி திட்டி கெட்டாதுலேயே கண்ணாமல் திட்டி அடித்து விட்டு கையெல்லாம் அடித்து வீங்கி போச்சு. அவங்க இப்போ லால்குடியில் இருக்காங்க. சரி. இப்போ எவ்வளோ கலையை உடஞ்சிச்சு? எவ்வளோ கலையை உடைச்சிருக்காங்க? மரம் ஒரு 10 மரத்துக்கு பாலையை விட்டு விட்டு 10 மரத்துக்குமே மரத்தில் நீங்கள் அங்கே வந்து கலையை மட்டும் பாருங்க, எவ்வளோ கலையை உடைச்சிருக்காங்க. அங்கே வந்து மொத்தம் வந்து நான் இந்த கலையை வந்து 150 கலையை சொல்லியிருந்தேன்னா சரி 15 இருக்கிறதுக்கோசரம் சரி போனா மரத்தை நுணுக்கி விட்டாங்க. பாலையும் வெட்டி எடுத்துட்டாங்க. இன்னும் பாலை வந்து எடுக்கணும்னா நிறைய பாலை எடுக்கலாம். நிறைய தூள் தூளா இருக்குது. எப்படி எடுக்க முடியும் எங்களால? சரி. போலீஸ் வந்து என்ன சொன்னாங்க உங்ககிட்ட? அவர் வந்து வந்து எஸ்பி சொல்லிட்டோம் ஏதோ. சரி. அப்புறம் டிஜிபி டிஎஸ்பி சொல்லிட்டோம் அப்படின்னு வந்து என்ன மாட்டாங்க. சார் நான் மரம் ஏறல, ஏன் சட்டை எதுக்குங்க சார் பிடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னாரு. ஒரே என்னை வந்து கை ஓங்க வந்தாரு. நான் இருந்துட்டு என்ன எதுக்கு சார் கை ஓங்க வரீங்க அப்படின்னு சொன்னேன். சரி. வேற என்ன பண்ணாங்க? வேற என்ன பண்ணாங்கன்னா அந்த பசங்க பிடிச்சி அடிச்சாங்க. அதுக்கப்புறமேட்டு திரும்பி வந்தாங்க. சரி. 2வது ரவுண்டு வந்த உடனே தான் என்னை மிரட்டினாங்க. வந்த உடனே தான் நான் சொல்லிவிட்டேன். சரி. எதுங்க சார் என்ன மிரட்டுறீங்க? நான் வந்து நின்றுட்டு இருக்கேன், என்ன எதுக்குங்க சார் பண்றேன்? கல்லு இருக்குன்னா இல்லை யாராவது எதுவும் பண்ணுன்னா நான் வந்து உங்கள்கிட்ட பர்மிஷனோட தான் நான் வந்து நான் கேட்கறேன். நீங்க எதுக்கு என் முட்டிலாம் வந்து உடைச்சிங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க. நான் வந்து கடன் வாங்கி இதெல்லாம் புது முட்டி வாங்கிட்டு வந்தேனே, நீங்க ஏங்க சார் உடைச்சிங்க? எங்க முட்டியில எங்க வந்திருந்தீங்க? முட்டிலாம் வந்து அந்த அக்கா வீட்டுல கமிச்சிருந்தாங்க. அவங்க வீடு பேரு பழனிசாமி. அவர் வீடு அந்த அக்கா கூட கேட்டு பாருங்க. எல்லாம் ஆடு மேய்க்க போயிட்டாங்க. அவர் வந்து புரோக்கர், வீட்டு மன புரோக்கர். அவர் வந்து அவங்க அங்க போயிட்டாங்க. இல்லைன்னா இந்த முட்டி உடைஞ்சிருக்காது. எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் போலீஸ்கார் வந்து எங்க வந்து அடிச்சாங்க? வீட்டுக்குள்ள அடிச்சாங்களா? வந்து உடைச்சிருக்காங்க. சரி. வீட்டுக்குள்ள வந்து உடைச்சாங்க. அப்புறம் என்ன சொன்னாங்க? மறுக்க உடைச்சிட்டு போகல என்ன சொன்னாங்க? போகல என்ன சொன்னாங்கன்னா கிளம்பி போங்கடா, 5 நாள் கழிச்சு நான் சொல்றேன். 5 நாள் கழிச்சு சொல்றேன், பேசிக்கலாம் அப்படின்னா. சரி. அப்புறம் வேற என்ன சொன்னாங்க? வேற ஒன்றும் இல்லை. நான் ஸ்டேஷனுக்கு வர சொன்னாங்களா? ஸ்டேஷனுக்கு வந்து என்னை கூப்பிட்டாங்க. நான் எப்படிங்க சார் நான் வர முடியும் ஸ்டேஷனுக்கு? நான் வந்து கல் இருக்குன்னா இல்லை 15 இருக்குன்னா நான் வந்து எல்லா இடத்துலையும் எனக்கு கேட்டு தான் வந்து நான் இறக்குவேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் ஒரே வாட்டி. சரி. அப்புறம் என்ன பண்ணாங்க? வேற என்ன பண்ணாரு? அப்புறமேட்டுக்கு கை வாங்கிட்டு வந்தாங்க. சரி சரி நீங்க அடிங்க சார் அப்படின்னு தான் சொன்னேன். ஏற்கனவே 2 பேர் அடிச்சுன்னு சொன்னா எதுக்குங்க சார் அடிச்சிங்கன்னு நான் கேட்டேன். சரி. அவங்கள வந்து நான் அடிக்க கிடையாது அப்படின்னாங்க. அப்புறம் எப்படிங்க சார் கையெல்லாம் சுழுக்க விழுந்துருக்குது, என்கிட்ட வந்து அழுகுறாருங்க சார், அதனால தாங்க சார் நான் கேட்டேன். யாருக்கா இருந்தாலும் அந்த மாரி நானும் மரம் ஏறுற ஆளு தாங்க சார், வந்து யாருக்கா இருந்தாலும் கேட்க தோணும் அப்படின்னு நான் சொன்னேன். அந்த இது சொன்னேன். சரி. இப்போ வேற என்ன ஸ்டேஷனுக்கு வர சொன்னாங்களா? ஸ்டேஷனுக்கு வர சொன்னாங்க. எத்தனை மணிக்கு வர சொன்னாங்க? சாயங்காலம் வர சொன்னாங்க. சரி. நீங்கள் என்ன சொன்னீங்க? இப்போ நாங்கள் வந்துட்டு பாலையை வெட்டி போட்டது இது வந்து நம்மளுது இல்லைங்கண்ணா, இது வந்து தம்பி தான் பாலை. சரி. பாலை இது அதே மாதிரி இவரு அண்ணன் வந்து பாலையெல்லாம். இவர் பேர் என்ன? இவர் பேர் அண்ணன் பேர் வந்து லோகநாதன். அவர் பேர் வந்து தங்கராசு. ஆமாங்கண்ணா. அந்த அடி வாங்கினீங்க பேரு? அவங்க பேரு முரியேசு ராஜேந்திரனா? நீங்கள் உங்கள் சொந்த தோட்டமா? அது சொந்த தோட்டத்தில் இந்த மாதிரி கலைஞட்டி இருந்து வந்து என்ன ஏண்டா கட்டுனாங்களா? அந்த 15 இறக்கிட்டு எடுத்துகிட்டு போய் தனியாக உடைக்கிற வீடியோ கூட உடைக்கிறாங்க. சரி சரி. கல் கூட இறக்கல, 15 இறக்குனதுக்கு இப்படி பண்ணுறாங்க. சரி சரி. அப்படியே ஒன்றா நில்லுங்க அப்படியே. நான் ஒன்றா இந்த பக்கம் நில்லுங்க அப்படியே போய். ஆ
ம் சரி இருங்க. சரி அப்படியே பிடிங்க, அப்படியே பிடிங்க. ஒரு இவர் வீடு ஆனால் நான் வந்து சரி இது கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணுறேன். நான் வந்து நான் வந்து பனையேறி பாதுகாப்பு சங்கத்தோடைய திருச்சி மண்டல் தலைவர். கல் இறக்கி விற்பனை சந்தைப்படுத்துவது எங்களுடைய சொந்த எங்கள் அரசாங்கத்திட்ட நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். எங்களுடைய தடையை நீக்குங்க, வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது, பனை தொழிலாளர் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது அப்படின்ட்டு நாங்கள் அறவழியில் நாங்கள் வந்து போராடிட்டு இருக்கிறோம். அரசுக்கு கோரிக்கை வச்சுக்கிட்டு நாங்கள் இப்போ இருக்கிறோம். இந்த மாதிரி காவல்துறை வந்து அத்துமீறி இந்த மாதிரி களையை உடைக்கும், பாலையை வெட்டும், மரமேறி இருக்கிறது, கையை அடித்து இந்த இடத்துல வீங்கி இருக்குது. நானே பார்த்தேன். இந்த இடத்துல ஒரு அடி அடிச்சுட்டேன். இந்த விரலில் காயமே இருக்குது. இன்னொரு மரமேறிக்கு காயமே இருக்குது. இந்த இடத்துல காயம் இருக்குங்க. இந்த இடத்துல மூட்டு வந்து நண்டு மூட்டில் அடிச்சிருக்காங்க. இப்போ மூங்கில் எடுத்து அடிச்சிருக்காங்க. இப்போ நான் வந்த வட்டி தான் ஆஸ்பத்திரிக்கு போய் இப்போ ஊசி போட்டு இப்போ ஜிஹெச்சுக்கு போயிருக்காங்க. இந்த மாதிரி காவல்துறை வந்து அத்துமீறி நடக்குது. இதுக்கு என்ன தீர்வுங்கிறது விவசாயிகள், பனையேறி விவசாயிகளும் பனையேறி பாதுகாப்பு சங்கம் தான் முடிவெடுக்கணும். நான் வந்து படை தொழிலாளர்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து உதவி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். என் பேர் துரைசாமி, திருச்சி மண்டல தலைவர், பனையேறி பாதுகாப்பு சங்கத்தினுடைய திருச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர். சரி.